Hello guys, welcome back to Sudi channel. இந்த வீடியோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா கேசரி தான் செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் ஃபர்ஸ்ட் நெய் ஊத்திக்கலாம். அது நெய் தான் அது கெட் அப்புறமா திராட்சை முந்திரி பால் அப்புறமா அது ரவை தான் ரவை நல்லா அது இதாயிட்ட பின்னாடி முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி போட்டு கொஞ்சம் வதக்கி விட்ட பின்னாடி திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பால் அது கொஞ்ச நாள் நல்லா கிண்டிட்ட பின்னாடி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு ஊற்றிக்கலாம். சர்க்கரை சுகர் நல்லா ஆட் பண்ணணும். சுகர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மெயினே அதில் சுகர் மட்டும்தான். சுகர் நல்லா ஆட் பண்ணுங்கள், அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்வீட் கிடைக்கும். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எவ்வளோ கலக்க முடியுமோ அவ்வளோ நல்லா கலக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளோ அப்புறமா கேசரி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ க்ரீன், ரெட், ஆரஞ்சு எது வேணுமோ அப்படி போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. அப்புறமா நான் இது பைனாப்பிள் கொஞ்சம் சேர்த்தேன், ஏன்னா கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ரவையை நல்லா போட்டுக்கலாம். கொச்ச பின்னாடி ரவை போட்டு கலக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியாகிட்ட பின்னாடி நெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் ஊற்றிக்கிட்டு அவ்வளோதான், கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.